Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பா ரெசிபி வீடியோ கிடையாது. நீங்க டைட்டில் பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும். giveaway announcement பண்ணியிருந்தேன் இல்லையா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. அதுக்கான வின்னர்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னடா அது வீடியோஸ் போட்டிங்க ஆளவே காணா 2 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு அப்படினு கேட்டிங்கனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாராவது புதுசா வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கறாங்க அப்படினா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இன்னைக்கு சொல்லிரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர்ல தான் நான் செலக்ட் பண்ணேன். ஒரு 5 நேம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் கடைசியா அனௌன்ஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம பியாஸ் கிச்சன் ஃபேமிலி வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் வந்து 94,000 சம்திங் இருந்தது இன்னைக்கு இப்போ நான் பார்க்கறப்போ. ஸோ வந்துட்டு இதை வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா போட்டது வந்து எனக்கு வியூஸ் வந்துடாது. கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நாளில் வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். நேரில் மீட் பண்ணல, பட் கமெண்ட்டில், மெயிலில், இன்ஸ்டாவில், எஃபியில் நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு யூடியூப் ஜேர்னியில். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எல்லோரும் தான் காரணம். நான் இப்போ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த 1 lakh வந்து ஒரு விஷயம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே காரணம், ஒவ்வொருத்தருமே காரணம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படி திடீர்னு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, எப்படி வந்து டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அது உங்கள் எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான். நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2017 ஆரம்பித்தேன். செப்டம்பர் எண்டில், விச் மீன்ஸ் அக்டோபர்லேருந்து எக்ஸாக்ட்லி 1.5 years ஆகுது. இந்த 1.5 years பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 7 to 8 month வந்து பிரேக் எடுத்திருந்தேன். இதுக்காகனா நான் டெலிவரிக்காக நான் கன்சீவாக இருந்தேன். ஸோ வீட்டில் வந்து வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்லாஸ் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஷவர் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. டெலிவரிக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னா வந்து என்னது 2 நாள் முன்னாடி வரைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி சொல்றது இல்லை. 2 நாள் முன்னாடி வரைக்கும் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சு 2 வீக்ஸ்லேருந்து நான் வீடியோஸ் அகைன் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால வந்துட்டு நான் இது வந்து பெரிய விஷயமா சொல்ல, என்னை விட நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க எப்படி வந்து போஸ்ட் பண்றீங்கன்னு. டைம் மேனேஜ் பண்றது ரொம்பவே பெரிய விஷயம் தான், ரொம்பவே கஷ்டமான விஷயமும் கூட. நான் எப்படின்னா மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திருப்பேன். நான் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது, நான் வந்து ஒரு நைட் பர்சன். நானும் சரி என் சன்னும் சரி நைட்டில் வந்து முழிச்சிருப்போம், காலையில் தூங்குவோம். காலையில் தூங்குவோம்னா விடிய இல்லை, ஐ மீன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தூங்குறது அந்த மாதிரி கிடையாது. 9 o'clock தான் எழுந்திரிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், அம்மாவே எல்லாம் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் எடுப்போம், எடிட் பண்ணுவோம். அந்த டே ஃபுல்லாக வந்து அடுத்த நாள், ஐ மீன் அந்த நைட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் 2 பேருமே, அவர் வந்து என்னெல்லாம் அவரால் முடியுமோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் அவர் பண்ணுவார். எங்கள் மம்மி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ இதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 monthsல நான் வந்து 6 monthsல ஒரு நாள் விடாமல் 180 days நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 182 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி 6 monthsல. ஸோ இது எனக்கு பெரிய விஷயம். நான் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, எனக்கு இது பெரிய விஷயம். நானே என்னை வந்து ஓகே நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஷோல்டரை வந்து டேப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் 180 daysல வந்து 180 வீடியோஸுங்கிறது நார்மல் விஷயம் இல்லை. யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நானே தான் எடுப்பேன், நானே தான் எடிட் பண்ணுவேன். எல்லாமே வந்து சிங்கிள் உமன் ஆர்மி தான், எல்லாமே நானே தான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அம்மா சப்போர்ட்டு, என் குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து அவரும் வந்துட்டு ரொம்ப சமத்தாக இருப்பார். நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்லாம் சொன்னோன்னா அவருக்கு என்ன புரியுதோ தெரியல, பட் அவர் வெயிட் பண்ணுவார், அமைதியாக இருப்பார். இப்போ கூட பின்னாடி படுத்துட்ருக்காரு அமைதியாக. இப்போ நைட்டு 10:30 ஆகுது, ஆனால் அமைதியாக படுத்துட்ருக்காரு. அவ்வளோதாங்க. நான் இதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி வீடியோட கண்டென்ட் என்னவோ நான் அதை பேசாமல் ரொம்பவே பர்சனலாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னு தெரில. இது டைரெக்டாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்குது. அது வீடியோ பார்த்துட்டு இல்லை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வின்னர்ஸ் யார் அப்படின்னா அஸ்வினி ஐயர், கண்ணன், லக்ஷ்மி, உமா மகேஸ்வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபர் வந்து என்னோட ஃபேவரட் தம்பின்னு கூட சொல்லலாம். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல தம்பி. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி. இந்த 5 பேர் தான். நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை தான் ஃபஸ்ட் டைம்ன்றனால, உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதே மாதிரி யார் நேம்ஸும் கீழே பின் பண்ணுறேன். நீங்கள் மெயில் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொரியர் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே அவைலபிள் இருந்ததுன்னா நானே வாங்கி கொரியர் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நான் வந்து உங்கள் அட்ரஸ்க்கே வர்ற மாதிரி வந்துட்டு பண்ணிடுறேன்.
அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய கிவ்அவேவாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க, இனியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். என்னாச்சு?